வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வந்து டால்மி சரவுண்ட் சவுண்ட்ல எடுத்திருக்கோம். 5.1ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோட ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனா கூகுள் சொதப்புன ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போறோம். அதாவது ஆஹா ஓகோன்னு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டக்குன்னு அதை ஷட் டவுன் பண்ணதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கூகுள் நெக்ஸஸ் அப்படின்னு. இது வந்து ஒரு ஃபோன் கம்பெனி, ஒரு ஃபோனை வந்து கிரியேட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த கம்பெனிட்டு சொல்லி நெக்ஸஸ்ங்கிற ஒரு கம்பெனிட்டு சொல்லி இந்த ஃபோன் வந்து கிரியேட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அப்படியே அதை ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ கூகுள் பிக்சல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வருஷம் தான் இந்த நெக்ஸஸ் கரெக்டாக வந்து. கூகுள் பிக்சல் அப்படி என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் வேற லெவலில் இருக்கும், அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும், அப்படியே டச் பண்ணணும். இப்போ ஐஃபோனு காம்படிஷனே இந்த கூகுள் பிக்சல் தான். சீரிஸ் சொல்ல போனால் அவ்வளோ விஷயம் இருக்கு. ப்ளஸ் வந்து கூகுள் கேம் இருக்கு இல்லையா, அதில் தான் கூகுள் கேமில் தான் இருக்கிறதே சூப்பரான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண முடியும். நேச்சுரல் கலர்ஸோட ஐஃபோனே தோற்றுரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு நிலா ஃபோட்டோ பிடிப்பாங்க இல்லையா, கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த அளவுக்கு பிக்சல் உடையாமல் இருக்கும். அப்போவே நெக்ஸஸ் அதை பண்ணதான் இருந்தாங்க. பட் என்னமோ தெரியல, மூவிங் காஸ்ட் ப்ளஸ் வந்து சிப்ஸ் காஸ்ட்டால் அதை வந்து அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு அப்போ வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ தான் ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்தனாலும் என்னமோ நம்ம இந்தியாவும் உலக நாடுகள் முழுக்க கம்மி பண்ணிட்டாங்க. பட் அப்போ வந்து ரொம்ப ஹை காஸ்ட்ல இருந்துச்சு. இந்த கூகுள் நெக்ஸஸ் வந்து 2010 ஆரம்பிச்சு 2016 அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கும்போது கூகுள் ஆரா. கரெக்டாக வந்து ரொம்ப நாளாக கூகுள் போராடிட்டு இருந்த விஷயம் இதுதான். ஆனால் என்னமோ தெரியல, டக்குன்னு ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு ஃபோன் தான். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்கள் மொபைல் கேமரா வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து கேமரா இல்லாமல் அப்படியே பிளேஸ்மெண்ட் வச்சா எப்படி இருக்கும், பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு அது போல வேற பேட்டரி வச்சா எப்படி இருக்கும், ஸ்க்ரீனே கழட்டிட்டு வேற ஸ்க்ரீன் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெகோவாலே செய்யப்பட்டது. பட் இந்த மொபைல் வந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ எந்த மொபைல் கம்பெனியுமே இருந்திருக்காது. ஓப்பனாக சொல்ல போனால் எல்லாருமே அந்த ஃபோனை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா கேமரா திடீர்னு உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே திடீர்னு உடஞ்சிச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டருக்கு போகணும், அதுக்காக எக்ஸஸ் காஸ்ட் வந்து பே பண்ணணும், பேட்டரி வந்து பல்ஜிங் ஆயிடுச்சுன்னா அதையும் மாற்றணும், அது இதுன்னு நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் இந்த ஃபோன் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு வந்துருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பேட்டரி தேவையில்லையா, தூக்கி வீசிட்டு ஒரு லோ காஸ்ட்டுக்கு பேட்டரி, அந்த பேட்டரி கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாமல் வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து அப்படின்னா வந்து பவர் பேங்கே வந்துருக்காது. ஓப்பனாக சொல்ல போனால் பவர் பேங்கே தேவையில்லையா, அடுத்தது பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் என்னமோ தெரில, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து சரியான வடிவத்தில் கொஞ்சம் அமையலன்னு சொல்லலாம். பேரண்ட் ரெஜிஸ்டர் முதல்ல வாங்கியிருந்தாங்க. பட் என்னமோ தெரில, அப்போ இருந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக வந்து செட் ஆகலை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு, என்னைக்காவது ஒரு நாள் ப்ராஜெக்ட் ஆரா வந்து நாங்கள் திரும்ப கையில் எடுப்போம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையாக ஃபோன் மாறிடுச்சு. அது வந்து ஒரே ஃபோன் அவன் மெயின்டைன் பண்ணுறது, அவன் இஷ்டத்துக்கு அதை கிரியேட் பண்ணுறது அவனோட உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இந்த ஃபோன் வந்துச்சுன்னா யார் யார் வாங்குவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஆரா வந்து ஸ்டார்ட் பண்ணது 2014 ஆரம்பிச்சு 2016 ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம், பட் ட்ராப் டவுன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் டாக்ஸ் அப்படின்னு. கரெக்டாக வந்து இப்போ வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதோட பழைய வெர்ஷன் தான் சொல்ல போனால். அது ரொம்ப நாள் அவங்க போராடி இருந்த விஷயம். ஆனால் ஆப்பும் இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் அப்படி இப்படி வந்தனால அதை ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜர்னு வந்துச்சு இல்லையா, தனியாக மெசேஜ் பண்ணுறதுக்குனே ஒரு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்தனாலே என்னமோ தெரில, இதோட இது அப்படியே ட்ராப் டவுன் ஆயிடுச்சு. ஹேங் அவுட் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இமெயிலில், அதுக்கு முன்னாடி வெர்ஷன் தான் இது. கூகுளில் வந்து ஹேங் அவுட் யூஸ் பண்ணுறவங்க இமெயில் இருந்தாலே போதும், அதே வெர்ஷன் தான் இது. ஸோ அந்த இமெயில் இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக கால்ஸ் சேட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து அப்போ காலகட்டத்தில் சொல்கிறேன், அதாவது ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் என்னடா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸுக்கு பே பண்ணாமல் எதுவுமே பேச முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ தான் வந்து வாட்ஸ்அப் வந்து எல்லாத்தையும் தவிர்த்துருக்கு. அப்போ வந்து பயங்கரமான நம்ம காஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலுக்கு நம்ம வந்து ஒரு டேட்டா 1 GB டேட்டா அப்படின்னா இந்தியாவை விட அவங்க தான் அதிகமான எக்ஸ்பென்ஸில் அந்த வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க, கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்தனால அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியானுச்சு. ஃப்ரீன்னு சொன்னால் எல்லாம் இங்கே வந்துருவாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது 2005 ஆரம்பிச்சு 2017 அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது கூகுள் குரோம் கேஸ்ட். இது வந்து ரொம்ப நாளாக கூகுள் போராடி இருந்த ஒரு விஷயம். ரொம்ப நாளாக ஒரு எஃபெக்டிவ் இதாக ஒரு ப்ராடக்டாக தயார் பண்ணுது. இது என்ன அப்படி பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ணாது. ஜஸ்ட் சிம்பிளாக நெட் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எஃப்எம் தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து பெரிய விஷயமா. நம்ம ரேடியோ இருக்குது அப்படின்னா சின்ன வெர்ஷனில் கொண்டு வந்தாங்க, ரொம்ப மினி வெர்ஷனில் கொண்டு வந்தாங்க. ஒரு சாதாரண ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஜாக்கை வந்து ஃபிட் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக வந்து அது வந்து கேஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான பாட்டு எல்லாத்தையுமே வந்து லைனாக வந்து அவர் ஃபேவரட் லிஸ்ட்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஆப்புக்குள்ளே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஜஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டா நமக்கு என்னென்ன பாட்டு தேவை எல்லாமே வந்து ஃபீட் ஆயிரும். ஃபீட் ஆனிச்சுன்னா நமக்கு நெட் இல்லாமல் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பரான ஃபீச்சர். ஆனால் நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதே வந்து ஜாக்கை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து ரேடியோவை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இதாக இருந்துச்சு. முன்னே வந்து ஐபாட்னு வச்சுருந்தாங்க இல்லையா, ஐபாடோட மினி வெர்ஷனில் கொஞ்சம் பிகர் வெர்ஷன் தான் இது.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் 2015 ஆரம்பிச்சு 2019 இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். பட் ட்ராப் டவுன் ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது கூகுள் ப்ளஸ், கூகுளோட பயங்கரமான ஹைப் ஏற்றுன ஒரு ஆப், பட் ட்ராப் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரே காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஃபேஸ்புக் வந்து ரொம்ப காம்படேட்டிவாக அப்போ இருந்த காலம் வந்து ரெண்டு போராடிட்டு இருந்த காலம். நாங்கள் வந்து கூகுள் ப்ளஸ் தான் வந்து முன்னாடி வரணும், ஃபேஸ்புக் தான் முன்னாடி வரணும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் வந்து கரெக்டாக வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக கொடுத்துருந்தாரு. ஆனால் இதில் வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் அப்டேட் பண்ணாங்க. அந்த அப்டேட்டும் ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பெரிய வந்து ஒரு ட்ராப் டவுன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த டேட்டாஸ் லீக்கேஜ் ஆகுது இல்லையா, இப்போ வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இந்த டேட்டாஸ்லாம் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த டெலகிராமுக்குள்ளே, அந்த மாதிரி அப்போவே இதில் வந்து டேட்டா லீக்கேஜாக இருந்துச்சு. ஸோ டேட்டா லீக்கேஜ் ஆகிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட பயனர்கள் எல்லாமே பயந்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ நம்ம டேட்டாலாம் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு. ஐஃபோனுக்குள்ளே இந்த முதற்கொண்டு டேட்டா முதற்கொண்டு இது லீக்கேஜ் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து பக் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணலாம், எரரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 அப்டேட்டட் வெர்ஷன் விட்டுருந்தாங்க. அப்டேட் வந்து பெரிய அப்டேட், அதோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெர்ஷனே விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ட்ரஸ்ட் இல்லாதனால ஒரு டைம் வந்து ட்ரஸ்ட் உடஞ்சிச்சுன்னா உடஞ்சது தான். நல்லாவே எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு டைம் வந்து ட்ரஸ்ட் உடஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மொத்தமாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி ஃபேஸ்புக்கு தனியாக ஒரு பில்டிங் இருக்கோ அப்போ வந்து கூகுள் ப்ளஸுக்குனே தனியாக ஒரு பில்டிங் இருந்துச்சு. அவ்வளோ நம்பிட்டு இருந்த கூகுள் ப்ளஸ் அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2011 ஆரம்பிச்சு 2019 இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூகுள் மட்டும் இல்லை, நிறைய நிறுவனங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமான ஃப்ளாப்ஸ் சந்திச்சிருவாங்க. ஃப்ளாப்பை சந்திச்சாதான் வெற்றியோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். உண்மையாலுமே சொல்ல போனால் நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் தான் வெற்றிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இந்த தோல்வி அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. வெற்றி உங்களை நெருங்கிருச்சுன்னு அர்த்தம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா தோல்விகளை கண்டு நம்ம வந்து தோண்டாமல் முன்னேறி போயிட்டு இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி தான் என்னோட சேனலை இப்போ நடத்திட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க. 2K ஃபாலோவர்ஸை தொட போகிறோம். Okay, thank you for watching this video. Signing off from Azhar. Bye.